தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. முறைக்கிறாளே ஏண்டி முறைக்காத, எனக்கு மட்டும் என்ன தெரியுமா அவ வருவான்னுட்டு. எதுக்கடி இப்ப முறைக்கிறேன்? பேசாதீங்க மாமா, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். வர வர உங்க குடும்பத்தனத்துக்கு ஆளவே இல்லாம போயிட்டு இருக்கு. போங்க மாமா. இப்ப நீங்க பண்ண சேட்டைய நேற்று வர பாத்துட்டேன். எனக்கு இப்ப அவ பார்க்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு தெரியுமா. அவ நம்மள என்ன நினைச்சிருப்பா? ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, அதுவும் அப்படி இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிருப்பா. ஏய், இதுல என்னடி தப்பு இருக்கு? என்ன எனக்கு என்ன உங்களுக்கு மாமா, இன்னொரு வாட்டி உங்க சேட்டை எதையாவது வெளியில காமிச்சிங்க. நீங்க பாருங்க மாமா, எதுவா இருந்தாலும் இனிமே ரூம்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏதாவது வெளியில நீங்க காமிச்சிங்க அப்புறம் தான் இருக்கு இந்த துளசி யாருன்னு அப்புறம் தான் காட்ட போறேன். பாத்துக்கிட்டே இருங்களேன். இப்ப எதுக்கு மாமா பக்கத்துல வரீங்க? நீதானடி சொன்ன எதுவா இருந்தாலும் ரூம்குள்ளேயே வச்சுக்கோங்கன்னு. அதான் நீயே சொல்றதுக்கு அப்புறம் நான் இதுக்கு தள்ளி நிக்கணும். அதான் பக்கத்துல வரேன். ஐயோ மாமா, இன்னும் உங்களுக்கு குழப்படங்களையா? நீங்க மாமா நேத்ரா பாத்துட்டாங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா மாமா? ஒரு மாதிரி வெக்கமா இல்லையா மாமா? அடியே தங்க பொண்டாட்டியே, ஏண்டி நான் யாருக்கடி கொடுத்தேன்? ஏன் பொண்டாட்டி தானே கொடுத்தேன். ஏன் பொண்டாட்டி கொடுத்தத அவ பாத்துட்டாங்கிறதுக்காக நான் எதுக்கடி வெக்கப்படணும்? நானும் வெக்கப்பட முடியாது. எனக்கு கொடுத்தது ஏன் பொண்டாட்டிக்கு, அடுத்தவளுக்கு ஒன்றும் இல்லையே. நானே இங்க இது மட்டும் தானே கொடுக்க முடியுதேன்னு ஏக்கத்துல இருக்கேன். பழப்பழன்னு பப்பாளி பழத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு பறிச்சு திங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேனேன்னு ஏன் தவிப்பு எனக்கு தாண்டி தெரியும். அதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியுமா? போங்க மாமா, எவ்வளவு கோவமா இருக்கேன். இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை போங்க மாமா. அப்புறம் என்னடி, என் தவிப்பு எனக்கு தானே தெரியும். இதெல்லாம் எப்படி மத்தவங்களுக்கு புரியும்? நானே என் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மொத்தம் கூட கொடுக்கலன்னா எப்படி? அதுவும் ரூம்ல மட்டும்தான் கொடுக்கலன்னா எப்படி? நான் நீ சீக்கிரம் ரூமுக்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன். நீ வரலன்றதுனால்தான் கிச்சனுக்கே வந்துட்டேன். அந்த இடத்துல உன்னை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? அதான் நானும் சின்ன கொடுத்துட்டேன். நான் கொடுத்த நேரம் அவ வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? சரி விடு, அவளை என் தம்பி பார்த்துப்பான். அதனால அதை பத்தினா நீ கவலைப்படாது என் பொண்டாட்டிய. போங்க மாமா, நீங்க நான் எவ்வளவு கோவமா இருந்தேன். மூஞ்சி பாரு. போங்க மாமா. முடியும். என் பொண்டாட்டி சுரிச்சிட்டான். அப்படி பொண்டாட்டி கோவப்பட்ட கூட அழகா இருக்கடி. ஆனா என் பொண்டாட்டிக்கு கூட கோவம் வரும்னு இப்பதான் தெரியுது. அழகா இருக்கடி அப்படி துளசி. மாமா, நீங்க வேற எங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். வேற எங்க போகாதீங்க மாமா, நீங்க போங்க மாமா. எங்க போகணும்னு நினைச்சாலும் முடியாதுல்ல. அதுக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு போல இருக்கு. எப்படி என் மாமனார் என்ன ஏத்துக்கிறது? அவர் எப்ப என்ன மாப்பிள்ளையா ஏத்துக்கிறது? நான் எப்போ என் பொண்டாட்டிய நினைக்கும் போதே ஒரு மார்க்கமாகுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. நீங்க போங்க. இப்பவே ஒரு மார்க்கமாகுதுன்றீங்க, அது தப்பு. போங்க, போய் பாடுங்க மாமா. போங்க மாமா. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டி, பயப்படாத. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? என் மாமனாரை ஒத்துக்கணுமே. சரி, அப்பயே எதனா பேசினாலும் அவங்ககிட்ட? இல்ல மாமா, நான் இன்னும் போய் அம்மாவை பார்க்கவே இல்லை மாமா. நாளைக்கு தான் வீட்டுக்கு போலாமான்னு இருக்கேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு போனா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு அம்மாவை பார்க்கணும். நான் எப்படி பார்க்கறது மாமா? அம்மாவை வீட்டுக்கு போய் தானே பார்க்க முடியும். அதான் வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. உங்ககிட்டயும் கேட்கலான்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே கேட்டுட்டீங்க. நான் நாளைக்கு வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கட்டுமா மாமா? என்னடி துளசி இதை போய் கேட்டுட்டு இருக்கேன்? அத்தையை பார்க்கறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா என்ன? நீ போய் பார்க்கணும்னு நினைச்சா எப்போ வேணாலும் பாருப்போம். எனக்குமே அத்தையும் மாமாவும் பார்க்கணும் தான் இருக்கு. ஆனா நான் வந்தா கண்டிப்பா மாமா இன்னும் டென்ஷன் ஆவாரு. அதனால நான் வரல. நீ மட்டும் போய் அத்தையும் மாமாவும் பார்த்துட்டா போ. அப்புறம் அத்தைக்கிட்ட நல்லா பேசு. அத்தை கண்டிப்பா வருத்தமா தான் இருப்பாங்க. பார்த்துக்கோ சரியா? அத்தைக்கிட்ட தைரியமா இருக்க சொல்லு. கண்டிப்பா மாமா. எனக்குமே அம்மாவை பார்க்கணும், அம்மா கிட்ட நிறைய பேசணும், அம்மா மடியில படுக்கணும், அம்மா கையால சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. அது மட்டும் இல்ல, அம்மா கிட்ட சொல்லணும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லணும்ல. அதுக்காக தான் மாமா முக்கியமா நான் போகணும்னு நினைக்கிறேனே. நான் சொன்னாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்கல்ல. அப்பாவுக்கு அப்பாவது புரியும்ல, நம்ம பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கானேட்டு அப்பாவுக்கு புரியும்ல மாமா. அடி துளசி, இப்பவே மாமாக்கு தெரியும் அவருக்கு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு. அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கொஞ்சம் வீராப்பு இருக்கணும்ல. அந்த வீராப்பை உடனே விட முடியாதுல்ல. அதான் என் மாமா. அதனால வெயிட் பண்ணு. கூடிய சீக்கிரமே என் மாமனாரு
அவர் வீரப்ப விட்டுட்டு மாப்பிள்ள சீக்கிரமா போய் என் பொண்ணு கூட சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுங்கன்னு என் மாமனாரையும் சொல்ல வைக்கிறேன். அவர் மட்டும் அப்படி சொல்லிட்டாரு அடியே, அன்னைக்கு தாண்டி இருக்கு பெரிய கச்சேரியே. போங்க மாமா, எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தான், போங்க. ஓய், என்ன விளையாடுன்ற? அதான் விளையாட முடியலையே. இது விளையாட்டுலாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். என் மாமனார் மட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அன்னைக்கு தாண்டி என் பொண்டாட்டிய அன்னைக்கு தாண்டி இருக்கு சும்மா புடி புடின்னு பிடிக்கிறானா இல்லையான்னு. மாமா, அன்னைக்குன்னு சொல்லிட்டு ஏன் இன்னைக்கே பிடிக்கிறீங்க? கையெடுங்க, நான் போய் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது. ஆமா ஆமா, இப்பவே நல்லா தூங்கிக்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தூங்க முடியாது, அதனால இப்பவே தூங்கிக்க. அப்புறமா விடிய விடிய கச்சேரி தான், அதனால இப்பவே தூங்கிக்கடி என் பொண்டாட்டி. போங்க மாமா. சரி வாங்க, போய் தூங்கலாமா? வேற வழி, இப்ப தூங்க மட்டும் முடியும். வா தூங்குவோம். வெளியில கிச்சன்ல கொடுக்கும்போது ஒரு பதட்டமா கொடுத்துட்டேன், இப்ப கொஞ்சம் நிதானமா நிறுத்தி கொடுக்கவா? மாமா, உங்களுக்கு ரொம்ப குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு மாமா. போங்க மாமா, போய் பாருங்க, போங்க. அதுக்கு இல்லடி, அம்மா இருந்தாங்களா, அதான் கொஞ்சம் பதட்டமாவே கொடுத்தேன்னா. இப்ப பாரு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன், அதான் கேக்குறேன். மாமா, உங்களை லவ் யூ டி. சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச முத்து முத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க உன்னோட ஆயுளெல்லாம் கூடுதடி உன்னாலே உன்னோட வாழ்வதிலே மரணமில்லை பின்னாலே. நகுவாதி உடை தைத்து துளசி துளசி. அஜிச்சோ, கதிர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் மாமா. மாமா, நீங்க படுத்துட்டு இருக்கீங்களா? நான் போய் கதிர்கிட்ட பேசிட்டு வரேன். என்னடி என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்திருக்கானா என்ன? மாமா, சும்மா சும்மா அவனை எதுவும் சொல்லாதீங்க மாமா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கொண்டு வரல, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுதான். நீங்க படுத்துட்டு இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துட்டுமா? அம்மா தாயே, உங்க கதிரை நான் தெரியாம சொல்லிட்டேன். போங்க போய் பேசிட்டு சீக்கிரம் வந்துரு. அது வரைக்கும் தூக்கம் வருமானு தெரியல, சும்மாவது போராண்டுட்டு இருக்கேன். போ போய் பேசிட்டு சீக்கிரம் ஓடி. சரிங்க மாமா, சீக்கிரமா வந்துடுறேன், போதுமா? நீங்க படுத்துட்டே இருங்க, வந்துடுறேன். துளசி துளசி. வரேன்டா கதிர், வெயிட் பண்ணு. சரி மாமா, போயிட்டு வரட்டுமா? சீக்கிரம் வா, ஓகேவா? லவ் யூ பண்ணாடி. கதிர், என்னடா கூப்பிட்டுட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு, என்னமோ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, சொல்லுடா. எது வந்தாலும் சொல்லு. எதனால லேட்டு? வர வழியில எதனா பிரச்சனையா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு. மாமா இருக்கார்ல, மாமா கிட்ட சொல்லி நம்ம தீர்த்துக்கலாம், சொல்லுடா. தெரியல துளசி, இது பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனா இதனால பிரச்சனை வருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு தான் நினைச்சேன். அதான் துளசி, உன்கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் கதிர், நீ என்கிட்ட சொல்றியோ இல்லையோ, இனிமே நேத்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும், எதையும் மறைச்சிடாத, சரியா? இங்க பாரு, நேத்ரா உன்கிட்ட எப்படி உண்மையா இருக்காளோ அது மாதிரி நீயும் அவளுக்கு உண்மையா இருக்கணும்டா. எந்த விஷயத்தையும் அவகிட்ட இருந்து மறைக்காத, எது வந்தாலும் அவகிட்ட சொல்லிடு. இங்க பாரு, உட்காந்து பேசினா எந்த பிரச்சனையும் முடியாது, உட்காந்து பேசினா எந்த பிரச்சனையும் பிரச்சனையாவே தெரியாதுடா, எல்லாமே ஈஸியா சால்வ் ஆயிடும். நீ சொல்றதெல்லாம் புரியுது துளசி, ஆனா இப்ப நான் இந்த விஷயத்த நேத்ரா கிட்ட சொன்னா அதனால எனக்கும் அவளுக்கும் ஏதாவது சண்டை வந்துருமோ, நடுவுல ஏதாவது விரிசல் வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு துளசி. கதிர், நீ இந்த அளவுக்கு தயங்குற அப்படின்னா அப்ப என்னமோ உனக்கு பெருசா நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு. நீ சொல்ற விஷயம் நேத்ராவுக்கு கோபம் வரும்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் பெருசா இருக்கு, என்னன்னு முதல்ல சொல்லுடா. ஆமா துளசி, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம்தான், ஆனா நேத்ராவை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம்தான். அது வேற ஒன்றும் இல்லை துளசி, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு இன்னைக்கு மீட்டிங்ன்றதுனால லேட்டா வந்தேன்னா வர வழியில நேத்துக்கிட்ட தான் பேசிக்கிட்டே வந்தேன். அவகிட்ட பேசிக்கிட்டே வர வழியில ஒரு பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டு இருந்தாலா, பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. யாருன்னு கிட்ட போய் பார்த்தேன், பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது அது ரணிகான்னு. டேய் கதிர், என்னடா சொல்ற? நீ சொல்றது அந்த பரங்கி மண்டியா? ஆமா துளசி, அவளே தான் துளசி. ஐயோ, டேய் கதிர், நீ சொல்றது சரிதான். ஆமா ஆமா, கண்டிப்பா இது நேத்ராக்கு தெரிஞ்சா கோவம் வரணும். பாத்தியா, உனக்கே தெரியுது. இப்ப மட்டும் நான் போய் அவளை பார்த்தேன்டி அப்படின்னு அவகிட்ட சொன்னான்னு வச்சுக்க, கண்டிப்பா அவ பத்ரகாளியாவே மாறிடுவா. அது மட்டும் இல்ல,
நடந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்க நீயே கொஞ்சம் பத்திரகாளியாவே மாறுவ. டேய் என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. ஆமா நீ முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் விஷயத்தை கேட்காம நான் வேற திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கேன். நீ முதல்ல என்ன நடந்ததுன்னு விஷயத்த சொல்லுடா. சொல்றேன் துளசி. அது ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இருந்தேன்னா அப்போ இவ அடிப்பட்டு கீழே விழுந்திருந்தாலாம். பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க. நான் யாருன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தபோது இவெல்லாம் அப்போ அந்த பாட்டி, ஐயோ யார் பெற்ற பொண்ணும் தெரியலப்பா, இந்த பொண்ணு இப்படி பைக்காரனுங்க இடிச்சு தள்ளி போட்டு போயிட்டே இருக்கானுங்க, கும்பலாக வந்தானுங்க, இந்த பொண்ணு இடிச்சிடானுங்க. ஆனால் எவனுமே என்ன ஏதுன்னு கூட பார்க்கலப்பா, அவனுங்க பாட்டில் போயிட்டானுங்கன்னு அந்த பாட்டி சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ நான் இவகிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு பிரணி அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தேன், ஆனால் அவனுங்க இந்த மாதிரி என்னை இடிச்சிட்டானுங்க, ஒருத்தரும் நிக்கல போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா, அதனால நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாமேன்னு நினச்சி அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போனேன்னா அப்போ அவள் உடனே சொன்னான், இந்த மாதிரி கதிர் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஜூஸ் மட்டுமாவது வாங்கி தரியான்னு என்னை அவள் கேட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு துளசி. நீயே சொல்லு, அந்த இடத்துல நீயா இருந்தா என்ன பண்ணுவ? டேய் கது, அந்த இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா ஏதாவது வாங்கி தான் கொடுப்பேன். என்னது பொண்ணு வாய் திறந்து கேட்டுட்டாலே அப்படின்னும் போது நான் வாங்கி தான் கொடுப்பேன். நீயும் அதுதான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரிதான். சரி நீ மேற்கொண்டு சொல்லு. இப்போ நீ சொன்னல நானா இருந்தா வாங்கி கொடுப்பேன்னு, அந்த மாதிரி தான் நானும் அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவளை சமாதானப்படுத்தினேன்னா நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்போ அவள் இந்த மாதிரி இவனுக்கு அவளை வந்து ஒரு பையனை லவ் பண்ணால ராஜான்னு சொல்லிட்டு, அதான் நேத்ராவை என்னையும் கூட மாட்டி விடணும்னு அந்த பையன் நினைச்சானே, அவன் தான் இவளை லவ் பண்ணிட்டு இருந்தானா. இப்போ அவன் ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கு போல இருக்கு. அதுவே என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. உடனே நான் சொன்னேன், நான் வேணா அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், உனக்காக நான் வந்து பேசுறேன்னு சொன்னேன். இது நல்ல விஷயம் தானடா, நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. ஆமா துளசி, நான் இதை தான் சொன்னேன். ஆனா அதுக்காக இல்ல கதிர் அதெல்லாம் வேண்டாம், நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இன்னைக்கு தானே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு ரொம்ப சொல்லி அழுதுட்டு இருந்தா துளசி. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்தது. அவன் பேசிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு என் மேல சாஞ்சிட்டா துளசி. கண்டிப்பா நேத்ரா கிட்ட உனக்கு செருப்படி கிடைக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா எனக்கே கோபமா வருது. ஏண்டா அவ அப்படி சாஞ்சானா நீ என்ன பழ காமிச்சிட்டு இருந்தே என்ன? நீ அப்படி காமிக்க மாட்டேன், ஆனா அவ அப்படி பண்ணும்போது உடனே போமான்னு சொல்ல வேண்டியதானே? சரி அப்படின்னு சொல்ல முடியாது. நீ என்னதான் பண்ண? இல்ல துளசி, நான் உடனே அவகிட்ட, ரணிகா நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணி விடுறேன், நீ எதுவும் தப்பாலாம் யோசிக்காத போன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் வந்தேன் துளசி. அதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுடா. நீங்க பாரு கதிரு, நேத்ரா உங்ககிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீ போய் நேத்ரா கிட்ட விஷயத்த சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த மறைக்காம அவகிட்ட சொல்லிடு. அதான் புத்திசாலித்தனம். ஏன்னா எனக்கு அந்த பரங்கி மண்டை மேல நம்பிக்கையே வரல. எனக்கு என்னமோ தப்பாவே படுதுரா கதிரு. எனக்கு என்னமோ தப்பாவே படுதுரா கதிரு. நீ போய் நேத்ரா கிட்ட சொல்லிடுடா, அதான் கரெக்ட். நீங்க பாரு, இந்த விஷயத்த நான் போய் நேத்ரா கிட்ட சொல்றதை விட நீயே போய் சொல்றதுதான் பெஸ்ட். அவகிட்ட சொல்லிடுடா, எதையும் அவகிட்ட மறைச்சிடாத. இல்ல துளசி, அவ கண்டிப்பா கோவப்படுவா துளசி. நீயே யோசிச்சு பாரு, அந்த இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு கோவம் வருமா வராதான்? அப்படித்தானே நம்ம நேத்ராவும், அவளுக்கு கோவம் வரும்ல. கதிர, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அவ கோவப்படுவான்னுட்டு நீ இந்த விஷயத்த இன்னைக்கு மறைச்சினா நாளைக்கு இது பெரிய பிரச்சனையில போய் முடியும்டா. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. எப்படியாவது போய் நேத்ரா கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. நாளைக்கு அவளுக்கா தெரிய வந்ததுன்னா அப்போ பிரச்சனை இதை விட பெருசாயிடும், பாத்துக்க. சரி, நான் எப்படியாவது சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா உடனே சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சரி துளசி, மறைக்காத, நீ ஏதாவது பண்றேன், நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? டேய் கதிரே, முயற்சி பண்றேன்னு சொல்லாத, கண்டிப்பா பண்றேன்னு சொல்லுடா. அவகிட்ட போய் பேசிடுடா, அதுதான் நல்லது. சொல்லிட்டேன், பாத்துக்க. சரியா? சரி துளசி, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு துளசி. எனக்கு இப்போ உடனே போய் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா நான் எப்படி இருந்தாலும் சொல்லிடுவேன். சரியா? சரிடா கதிரே, நீ டைம் எடுத்துக்க. அதுக்காக ரொம்ப எடுத்துக்காத, சரியா? எவ்வளவு சீக்கிரம் அவகிட்ட சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடு. அதுதான் உங்க லைஃப்க்கு நல்லது. சரியா? அப்புறம் இன்னைக்கு அவளை பார்த்ததான் லாஸ்டா வச்சுக்க. இன்னொரு தடவை அவளை பார்க்காத. அவளை பார்த்தாலும் திரும்பி பார்க்காம போயிடு. அவள் ஒரு பொண்ணு தான், கஷ்டப்படுறான்றதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. நீ வேற யாராவது வச்சு கூட அவளை அவள் லைஃபுக்கு ஏதாவது பண்ணணும்னா பண்ணு. ஆனால் நீயா நேரிட்டு எதுவும் பண்ணாதடா. ஏன்னா இது உன் லைஃப்க்கு பாதிப்பாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா.
அதுக்கு தானே சொல்றேன் கதிரு. நீ சொல்றது எனக்கு புரியுது துளசி. நானுமே இதை யோசிச்சேன். இதோட அவளை பார்க்க கூடாதுன்னு தான் நானும் முடிவு பண்ணியிருக்கேனே. சரி துளசி, நான் இனிமே அவளை பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் நான் எப்படியாவது அதை அவாய்ட் பண்ணிடுறேன். சரியா? ஆமாடா கதிரு, முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பாரு. சரியா? சரிடா கதிரு, வா, நேரம் ஆகுது, நீ தூங்கு, நானும் போய் படுக்கிறேன். சரி துளசி. துளசி, நீ இங்க சந்தோஷமா தானே இருக்க? உனக்கு எதுவும் இங்க வருத்தமாலாம் இல்லைல்ல? நானும் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு பேசுறதுக்கு நேரமே இல்லை, அதான் இன்னைக்கு கேட்குறேன். நீ சந்தோஷமா தானே இருக்க? டேய் கதிரு, எனக்கு என்னடா இங்க கஷ்டம்? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தானடா இது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா கதிரு. உண்மையாவே சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. நீ, அத்தை, மாமா, யார் நீனு உங்க எல்லாரும் கூட இருக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட முக்கியமா என் மாமா, என் சூர்யா மாமா கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்னடா கதிரு இப்படி கேட்டுட்டேன்? எல்லாம் உனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு வகையில உனக்கு கொஞ்சம் வருத்தம் தானே. அத்தை மாமாவை நினைச்சு நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் துளசி. அந்த வருத்தத்தை பெருசா நீ காமிக்காம எங்க முன்னாடி சும்மா சிரிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத துளசி. முடிஞ்ச வரைக்கும் அத்தை மாமா கிட்ட நானும் கூட பேசுறேன். சீக்கிரமே அத்தையும் மாமாவும் உன்னையும் அண்ணனையும் ஏத்துப்பாங்க. டேய் கதிரு, நீ சொல்றது சரிதான். உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்குதா, ஆனா அந்த வருத்தம் கொஞ்சம் தான். மற்றது எல்லாமே சந்தோஷம் தான் அதிகமே. அந்த வருத்தமும் சீக்கிரம் சந்தோஷமா மாறிடும். எனக்கு தெரியும் எங்க அப்பா சீக்கிரமே மனசு மாறிடுவாருன்னு. அம்மா ஆல்ரெடி மனசு மாறி தான் இருக்காங்க. அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பாவுக்கு மட்டும்தானே. அப்பா சீக்கிரம் மனசு மாறிடுவாரு. அப்புறம் கதிரு, நாளைக்கு நான் அம்மாவையும் அப்பாவும் பார்க்க போறேன். மாமா கிட்ட இப்பதான் கேட்டேனே, போட்டுமா மாமான்னு. இது என்னடி கேள்வி, போயிட்டு வான்னு மாமாவும் சொல்லிட்டாங்க. அதான் நாளைக்கு நான் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கலான்னு இருக்கேனே. போய் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்கேன். துளசி, என்ன சொல்ற? அத்தை மாமா பார்க்க போறியா? அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாமா எதுனா திட்டாருன்னா? வேணா துளசி, கொஞ்ச நாள் போகட்டுமே, கொஞ்சம் அமைதியா இரு, அப்புறம் கூட போய் பார்க்கலாம்ல. நீ கதிரு, அப்படியே அவ திட்டினா என்ன? ஏன் அப்பா தானே, ஏன் அப்பா என்ன திட்டுறதுக்கு உரிமை இல்லையா என்ன? அவ திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுதுடா. பக்கத்துல இருந்துக்கிட்டு அவங்கள பார்க்கலன்னா எப்படிடா? நேற்று கூட நான் கோவில்ல பார்த்து தெரியுமா அப்பாவை, ஆனா அப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியுமா? நான் தானே போய் அப்பாவை சமாதானப்படுத்தணும். அதான் நாளைக்கு போய் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கலான்னு இருக்கேனே. கண்டிப்பா போறேன்டா கதிரு. அப்பா திட்டினாலும் பரவாயில்ல, நான் வருத்தம் பட மாட்டேனே. ஏன்னா எங்க அப்பா என்ன திட்டாம வேற யார் என்ன திட்டுவாங்க. அதனால அப்பா திட்டினாலும் பரவாயில்ல, நான் வருத்தமே பட மாட்டேன். ஆமா துளசி, நீ சொல்றது சரிதான். இப்படியே விட்டா மாமா இப்படியே தான் இருப்பாங்க. நீ தான் போய் மாமாவை மாத்தணும். சரி, இப்படியாவது சமாதானப்படுத்து. ரொம்ப திட்டிட போறாது, பாத்துக்க. நான் வேணா வரவா? எதுக்குடா கூட சேர்ந்து திட்டு வாங்குறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் மட்டும் போய் திட்டு வாங்கிக்கிறேன். நீ எல்லாம் கூட சேர்ந்து வந்து திட்டு வாங்க வேணாம். நீ வேலையை பார்த்துக்கிட்டு போ. அதுக்கு முன்னாடி நேத்ரா கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடு, சரியா? சரிடா கதிரு, வா போய் படுப்போம், டைம் ஆகுது. சரி துளசி, உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் இதமா இருக்கு. இவ்வளவு நேரம் குழப்பத்திலே இருந்தது தெரியுமா? உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. எருமை, இதை கூட நீயா சொல்லல, நானா கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தானே சொன்னேன். என்ன துளசி இப்படி பேசுறேன்? நான் எப்படி இருந்தாலும் உன்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு உனக்கு தெரியும்ல. எவ்வளவு நேரத்துக்கு உன்கிட்ட என்னால மறைக்க முடியும்? நேத்ரா கிட்ட கூட மறைப்பேன், ஆனா உன்கிட்ட மறைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் உன்கிட்ட எதுவும் வந்தாலும் சொல்லிடுவேன். நீயே கண்டுபிடிச்சு கேட்கலனாலும் எனக்கு ஒரு நேரத்துக்கு மேல மனசு கேட்காது. ஏன், நீ தூங்கிட்டு இருந்தா கூட நடுராத்திரில வந்து கதவை தட்டி உன்னை எழுப்பி உன்கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பேன்னு தெரிஞ்சுக்கோ. டேய் கதிரு, எனக்கு தெரியாது உன்னை பத்தி. நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் நான் நோண்டி கேட்டதுக்கு அப்புறம் சொன்னியா, அதனால இப்படி சொன்னேன். சரிடா கதிரு, எதையும் மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? எல்லாமே சரியாகும். நீ பேசு. நீ எத்தனை கிட்ட பேசினா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், சரியா? சரிடா கதிரு, வருத்தப்படாத. நீ இருக்கல துளசி, நீயும் எங்க அண்ணனும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீயும் சரி அண்ணனும் சரி எல்லாத்தையும் நீங்க பார்த்துப்பீங்க. எனக்காகட்டும், யாழ்னிக்காகட்டும், சௌந்தர்யாக்காகட்டும், எல்லாருக்குமே சரி நீயும் அண்ணனும் பார்த்துப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் துளசி. மாமன் வந்து என்னை காக்க, நானும் வந்து உன்னை காக்க, நாம் விரும்பும் இன்பம் எல்லாம் நாளை வரும் நமக்காக. காலம் உள்ள காலம். யாழ்குட்டி, இன்னும் எவ்வளவு நேரம் டைம் ஆகுது? கிளம்பணும்ல.
இங்க பாரு, காலேஜ் லேட் ஆயிடுச்சுன்னா வெளியில தான் நிக்கணும், தெரியும்ல? மாமா இரு மாமா, புக்ஸ் தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் மாமா, இந்த கிளம்பிட்டேன், வந்துடுறேன் மாமா. நாளுக்குட்டி, எனக்கு ஒன்றும் இல்ல, உனக்கு லேட் ஆக போகுது, அதுக்கு தான் பாக்குறேன். எனக்கு ஆஃபீஸ்லாம் இன்னும் டைம் நிறையவே இருக்கு, உனக்கு தான் லேட் ஆக போகுது, சீக்கிரம் வாமா. மாமா நான் கிளம்பிட்டேன், போலாமா? யாழ்குட்டி, கிளம்பியாச்சா? ஆமா, புக்ஸ் எடுத்து வைக்கிறேன்னு பேக்கையும் காணும், புக்ஸையும் காணும், எங்க? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு மாமா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ வந்ததும் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான், போலாமா? போலாமே. ஆனா போறதுக்கு முன்னாடி யாழ்குட்டி இந்த மாமாக்கு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எப்படி யாழ்குட்டி கொடுப்பாளா? ஓய் சொல்லுடி. என்ன மாமா வேணும் உனக்கு? மாமா அத்தை இட்லி சுட்டு வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வந்து கொடுக்கவா? நீ சாப்பிடுறியா? அடியே, நான் இட்லி அடிக்கட்டேன். எனக்கு இட்லிலாம் வேண்டாம், அதெல்லாம் எப்பவும் இருக்கும் தெரியும், அது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி வேணும். ஐயோ நாளை கொடுக்க மாட்டேன் மாமா. போ மாமா, காலேஜுக்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். நீ கிளம்பு மாமா, நம்ம போவோம். ஏழுமா ப்ளீஸ் டி, மாமா பாவம்ல. ஒன்னே ஒன்று கண்ணத்துல கொடுத்தா கூட போதும், ஒன்னே ஒன்றுடி, கண்ணத்துல மட்டும் டெய்லியும் ஒன்று கொடுத்துரு, அது போதும் மாமாக்கு. அது நாள் முழுக்க அப்படியே எனர்ஜியா இருக்கும், பூஸ்டப் ஆன மாதிரி எனர்ஜியா இருக்கும். ஒன்னே ஒன்று உடுடி, டக்குனு குடுடி. மாமா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நீ விளையாடாத மாமா. அம்மா நம்ம போகலாம். எங்க விளையாட விடுற? அதான் விளையாட முடியலையே. சரி, அந்த விளையாட்டு தான் விளையாட முடியல, இதாவது விளையாடலாம்டி ப்ளீஸ் டி. மாமா தரு ஒன்னே ஒன்று கண்ணத்துல மட்டும் ப்ளீஸ் டி, விடுமா. யாரு சொல்லும் தங்கம்ல, ஒன்னே ஒன்றுடி, விடுடி. மாமா போ மாமா, காலேஜுக்கு கிளம்பும் போது இப்படி இல்லாம கேட்பாங்க, இது தப்பு இல்ல மாமா. இது தப்பா? அது சரி, என் யாழ்குட்டிக்கு எல்லாமே தப்பு தான், ஆனா எனக்கு எதுவும் தப்பா தெரியலையடி. யாருமா ப்ளீஸ், மாமாக்காரு ஒன்னே ஒன்று. நான் கண்ணத்துல தானே கேட்கறேன், வேற எங்கேயும் கூட கேட்கல, கண்ணத்துல மட்டும் நச்சுன்னு ஒரே ஒரு இச்சு ப்ளீஸ் டி. நீ கொடுப்பியா இல்ல நான் கொடுக்கவா? ஒன்னே ஒன்று தான் கொடுப்பேன் மாமா, அப்புறம் நீ சும்மா சும்மா கேட்க கூடாது, சரியா? அதுவும் கண்ணத்துல தான் கொடுப்பேன், சரியா? ஐயோ எவ்வளோ தங்கமே, நீ ஒன்னே ஒன்று கொடுத்தா கூட போதுண்டி. கொடு கொடு கொடு. நமக்கு கண்ணத்துல அப்படி டைட்டா கட்டி பிடிச்சி ஒரு மொத்தம் நச்சுன்னு கொடுப்பாக்கலாம். குட்ரி சீக்கிரம் கொடு. கொடுக்க மாமா. கிட்டவா? கிட்டதானடி. மாமா எப்படி வரேன்னு மட்டும் பாரு, சீக்கிரம் கொடு, டைம் ஆகுது. கொடுக்குறேன் மாமா. நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே, பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பார். லவ் யூ மாமா. ஐயோ எவ்வளோ குட்டி, லவ் யூ டூடி. அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே. ஒன்று புதுமை கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. காதல் கை கேட்டில் சட்டம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, ரஸ் எடுப்பது தன் வேலை. லவ் யூடி. சரி காலேஜ் கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. ஆமா மாமா, நான் கிளம்பலாம். குட்டி நீ வா, மாமா போய் வண்டி எடுக்கிறேன். ஜீவா. அம்மா நான் கிளம்புறோம், நானே கூப்பிடணும்னு நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க. சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, அவளுக்கு காலேஜ் டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோமா? என்ன ஜீவா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏமா என்ன புரியல? நான் ஆஃபீஸ்க்கு போக போறேன், அவ காலேஜ்க்கு போக போறா, இதுல என்னமா உங்களுக்கு புரியல? என்ன ஜீவா எது தெரியாத மாதிரி பேசுற? வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்துட்டா, வீட்டையும் அங்க உள்ள மாமனார் மாமியாரையும் பார்க்கணும். இவ பாட்டுல படிக்க போயிட்டா, வீட்டு வேலைகள்லாம் யார் பார்க்கறது? என்னால முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. வயசான காலத்துல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பேன். உங்க அப்பா அவர் முழுக்க ரெஸ்ட்ல தான் இருக்காரு, அது உனக்கு தெரியும்ல. இப்படி வந்த மருமக படிக்க போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஓ, நான் சமைச்சு தருவேன், அவ படிக்க போவாளா? நீங்க இதெல்லாம் ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, தேவையில்லாம எதையும் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன, வீட்டுல வேலைகள் செய்யணும் அவ்வளவுதானே. வீட்டுக்கு வேலைக்கு ஹால் போட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க, என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் தெளிவா கரெக்டா செஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, செஞ்சிருவாங்க. தேவையில்லாம இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ படிக்கணும், படிக்க மட்டும்தான் செய்வா, சரியா? அவ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு நான் பார்த்து சொல்றேன். இப்போதைக்கு அவ படிக்கணும், தேவையில்லாம அவளை தொல்லை பண்ணணும், இல்ல நான் இல்லாத சமயத்துல அவளை ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க, ஜீவா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், பாத்துக்கோமா. மட்டுமாமா? என்ன ஜீவா பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு? ஒரு மாமியார நான் எதிர்பார்க்கறது என்ன தப்பு நீ நினைக்கிற? அது வெளியில இருந்து வர பொண்ணுக்கு. அப்படியே வெளியில இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாலும் உங்களை மாமியார நடந்துக்க விட மாட்டேன். வர பொண்ணுக்கு அம்மாவா நடந்துக்கோங்க. முடியலையா உங்க வேலையை நீங்க பாருங்க, அவ வேலையை அவ பாப்பா. வெளியில இருந்து வர பொண்ணுக்கே அப்படின்னா யாரும் வேற யாரும் இல்லையம்மா,
அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. அப்படி இருக்கும்போது யாழ்னிய நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். நீங்க நல்லா பாத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்டாட்டிய நான் தான் நல்லா பாத்துக்கணும். நீங்க பாருங்கம்மா, அவளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியல. கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும். கடைசி வரைக்கும் அவள் இப்படி எல்லாம் இருக்க மாட்டா. எல்லா விஷயத்தையும் கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் போருங்க. அதுக்குள்ளார ஏதாவது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, அவளுக்கும் காலேஜுக்கு டைம் ஆகுது. கிளம்புறோம். அது சரிடா, நான் எது பேசினாலும் இப்போ உனக்கு தப்பா தான் தெரியுமே. நீயே பாரு, கொஞ்ச நாள்ல உனக்கே தெரியும். இவளை வச்சுக்கிட்டு நமக்கு தலைவேதனையா இருக்கேன்னு நீ சொல்றியா இல்லையான்னு பாரு. அப்படிதான் அவளை நடந்துக்குவா. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கிச்சன் பக்கமே வரல, ரூமுக்குள்ளேயே இருக்கா. இப்ப என்னடா காலேஜ் கிளம்புறேன்னு வந்து நிக்கிறீங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வீட்டு மருமக இப்படிதான் இருப்பாளா? இதை நான் கேட்டா அது தப்பா? அது சரி, ஆமா, நீ என்ன சொல்லுவ? மாமியார் கொடுமைன்னுவ. மாமியார் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு மருமக இப்படி இப்படி இருக்கணுங்கிறது. இவ அப்படியா இருக்கா? தூங்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலே தெரியல. தூங்கி எழுந்திரிச்சதுல ரூமுக்குள்ளேயே இருக்கா. காலேஜுக்கு போகிறதுக்கு மட்டும் இந்த வெளியில வரா. அதுவும் உன் பின்னாடியே வரா. இங்க தனியா வந்தா நான் இதெல்லாம் வேலை சொல்லிடுவேன்னு உன் பின்னாடியே கையை பிடிச்சிக்கிட்டு வரா. இதெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு அழகு கிடையாது, பாத்துக்க. அம்மா, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? யாரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அம்மா அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒரு விஷயத்த நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்து கத்துக்கலன்னா நீங்க கோவப்படுறது நியாயம் சொல்லலாம். நீங்க சொல்லியே கொடுக்கல, அதுக்குள்ள அவ இதை பண்ணல அதை பண்ணலன்னா நீங்க பாருங்கம்மா, அவ அவங்க வீட்டுல ராணி போல இருந்தவ. அவங்க அண்ணனுங்களாகட்டும், அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி, அவளை கையில வச்சு தாங்கினாங்கம்மா. நம்ம வீட்டுல அப்படி தாங்கலைனாலும் நல்ல விதமா பாத்துக்கணும். அதை விட்டுட்டு அவளை கீழே போட்டு மிதிக்க கூடாது, பாத்துக்கோங்க. என்ன இப்ப உங்களுக்கு? அவ எப்பயும் எழுந்திருச்சுட்டா. எழுந்திருச்சு வெளியில போக வந்தா கேட்டாலே நான் தான், நீ வெளியில போய் என்ன பண்ண போற, இங்கே இருன்னு நான் தான் ரூம் புள்ளிய வச்சிருந்தேன். அவளை என்ன நடந்ததுன்னு தெரியாம தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இது லாஸ்டா வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்றது இதுதான். யாழ் நீ சின்ன பொண்ணு, அவ எல்லாத்தையும் போக போக தான் கத்துக்குவா. அவளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. முடிஞ்சா சொல்லி கொடுங்க, இல்லையா ஓரமா இருங்க. நானே அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன். தயவு செஞ்சு அவளை காயப்படுத்தணும், வற்புறுத்தணும், துன்புறுத்தணும்னு எதுவும் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். அவ சின்ன பொண்ணு, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அவ புருஷனா நான் கரெக்டா நடந்துக்கிறேன், மாமியாரா நீங்க கரெக்டா நடந்துக்கோங்க. இதான் நானும் சொன்னேன். அவளுக்கு ஒண்ணும் தெரியல, அவளை கூட்டிட்டு வந்து வச்சு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்து வளர்க்கணுமா ஆளாக்கணுமா நான் கேட்கிறேன். அவங்க அம்மாக்காரி என்ன பண்ணா? இப்பவே எதையும் சொல்லி கொடுக்காம அப்படியே கல்யாணத்தை பண்ணி அனுப்பி விட்டுட்டா. இதுக்கப்புறம் நான் தான் அவளுக்கு பாடு எடுத்து சொல்லி கொடுக்கணுமா என்ன? இதுதான் ஏன் தலையெழுத்தா என்ன? இதுக்கு தாண்டா சொன்னேன், அந்த பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்கன்னு. பூர்ணி தங்கமான பொண்ணு, அவளுக்கு எதுவும் சொல்லி கொடுக்கணுன்றதே இல்ல. அவளை எல்லாமே செஞ்சிருப்பா. என் மருமகளா லட்சணமா நடந்திருப்பா. ஆனா இவளுக்கு நான் உட்காந்து ஒவ்வொன்றும் பாடம் எடுக்கணுமா? நல்ல கதை அவங்க கதை. ஆபீஸ் கிளம்பும்போது தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. தேவையில்லாம யாரோட பேரை இங்க வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ முன்னாடி பூர்ணி வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லமா? அவ இப்ப என் பொண்டாட்டிமா. அவ முன்னாடி வேற ஒருத்தி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவ உங்களுக்கு மருமக. வேற ஒருத்தி மருமக வரணும்னு இன்னொரு வாட்டி இந்த வாயில இருந்து வார்த்தை வரவே கூடாது, பாத்துக்கோங்க. சே, காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது டென்ஷனா? உங்ககிட்ட எது பேசினாலும் இனிமே எதுவும் கரெக்டா இருக்க போறது கிடையாது. நீங்க இப்ப இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு உங்களை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க, இல்லையா யாழ்னிக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் முடியலையா தயவு செஞ்சு அமைதியா இருந்துருங்க. மத்தது நான் பாத்துக்கிறேன். யாழு வாங்க போலாம். மாமா நீ போ மாமா, புக் விட்டுட்டேன். புக் மட்டும் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா எடுத்துட்டு வாமா, டைம் ஆகுது. ஓகேவா? வந்துடுறேன் மாமா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன் மாமா. நீ போ மாமா. சரிம்மா வா. இன்னும் நீ நின்னுட்டு இருக்க? அதை சொல்லிட்டால போக வேண்டியது நம்ம பின்னாடியே. என்ன பண்ணி தொலைச்சது தெரியல. என் பையனுக்கு என்னமோ சுக்குப்படி போட்டுட்டு நினைக்கிறேன். அதான் யாழ்னின்னு உன் பேய் பிடிச்சி அவனுக்கு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். சே, என்னத்துக்கு தான் இப்படி மயங்கி போய் கிடக்குறான்னு தெரியல. என் புள்ள ஒரு நாள் என்ன ஒரு வார்த்தைக்கு எதிர்த்து பேசுறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறானா அதுக்கு காரணம் நீ தானே. உம்மனா கொட்ட மாதிரி இருந்துக்கிட்டு என் பிள்ளைய எந்த அளவுக்கு மயக்க வச்சிருக்க நீனு? அத்தை அத்தை ஏன் அத்தை என் மேல கோவப்படுறீங்க? மாமா சொன்ன மாதிரி நீங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை. நான் எல்லாமே பண்ணுறேன் அத்தை. நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் அத்தை. மாமா சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா கத்துக்குவேன் அத்தை. சீக்கிரமாவே நான் எல்லாமே தெரிஞ்சுக்குவேன் அத்தை. ஆமாண்டி அம்மா, நான் உனக்கு பாடம் எடுக்கிற டீச்சர் பார்த்துக்க உட்கார வச்சு ABCDன்னு நான் உனக்கு பாடம் எடுக்கிறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க. இதுக்கு தானே மாமியாரா நான் இருக்கேன், மருமகளா நீ வந்திருக்க. ஒண்ணு நான் உனக்கு வந்து பாடம் எடுக்கிறதுக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. இப்படிதான் என் தலையெழுத்து இருக்கும்னு தெரிஞ்சுதான் இவன் வேணான்னு அவன்கிட்ட தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். அந்த பூர்ணி வந்திருந்தா இந்த வீடு கோவில் மாதிரி இருந்திருக்கும். காலையில நான் எழுந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதே இல்லை, நேரத்தோட எழுந்திரிச்சுப்பா. கிச்சன் பக்கம் போய் என்னென்ன பண்ணணும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், மாமனாருக்கு என்ன பிடிக்கும், வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து ஒவ்வொன்றும் பக்குவமா செய்வா. ஆனா இங்க பாரு, எத்தனை மணிக்கு எந்திரிச்சுன்னு தெரியல, ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. உன் வீட்டுக்காரன் வெளியில வரும்போது அப்படியே வராம பின்னாடி என்ன அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வேலை எல்லாம் சொல்லிடுவேன். அப்படிதானே? இல்ல அத்தை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அத்தை. அதான் மாமா கிட்ட கேட்டேன். மாமா நீ வெளியில போவேனா இருன்னு சொன்னதுனாலதான்
நான் உள்ளேயே இருந்தேன் அத்தை. ஆமாமா, அவன் எது சொன்னாலும் நீ தலையாட்டி கேட்டுப்பல்ல. என்ன நீ தலையாட்டி போமா தானே? அவன் விஷத்தை குடின்னு சொன்னா கூட குடிச்சிருவ பாத்துக்க. அதை குடிக்க மாட்டேன்ல, அதுல இருக்கிற உனக்கு விவரம் இதுல இல்லையா என்ன? அவன் அப்படிதான் சொல்லுவான். அவன் ஆம்பளை பையன், அவன் ரூம் குள்ளதான் இருன்னு சொல்லுவான். பகல்லையே ரூமை சாத்தி வச்சுதான் இருப்பியா? ரூம் குள்ளேயே தான் இருப்பியா? வெளியில வந்து வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குதுன்னு பார்க்க தெரியாதா உனக்கு? இல்ல அத்தை, நான் ரூம் சாத்தல அத்தை. மாமா தான் ரூம் கதவை சாத்தினாங்க. ஐயோ, என் தலையெழுத்து கண்டாவி எதை வந்து என்கிட்ட சொல்றா பாரு. டேய் ஜீவா, ஏண்டா என்னை இப்படி பாடுபடுத்துற? அம்மா தாயே போ, அவன் வெளில போயிட்டான்ல, நீ போக வேண்டியதானே பின்னாடியே. போ, பின்னாடியே தானே போவ. இங்க நீ எனக்கு விளக்கம் கொடுக்காத. நீ கொடுக்குற விளக்கத்தை என்னால காது கொடுத்து கேட்க முடியல. போய் தொலை. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். காலேஜுக்கு போயிட்டு நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை, நான் எல்லாமே செய்யறேன். ஆமாண்டி அம்மா, வரும்போது உன் புருஷன் கூடவே தான் வருவான். நான் உன்கிட்ட சொல்லிட்டா அப்படியே உன்னை செஞ்சு விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அப்படிதானே? நல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியது. போய் தொலை. நான் போயிட்டு வராத்த. கடவுளே, இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்ன பாடுபட போறேன்னு தெரியல. இப்படியெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் அந்த பூர்ணி தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு நினைச்சேன். பணம் ஆகட்டும், வசதி ஆகட்டும், ஒரு பொறுப்பாகட்டும், எல்லாமே அவகிட்ட எல்லாமே இருந்தது. ஆனா இதுகிட்ட ஒரு கண்டாவையும் இல்ல. எழுந்துச்சு வந்து நிக்குது பாரு. சரிங்க அத்தே, போயிட்டு வராத்தேன்னு எப்ப பாரு அவன் பின்னாடியே சுத்த வேண்டியது. அத அடைச்ச கதவு அடைச்சபடியே இருக்கு. இப்படியுமா இருப்பாளுங்க? சரி, இதை நான் இப்படி விடக்கூடாது. இவனே இந்த வீட்டை விட்டு ஓடணும். ஐயோ, எனக்கு இனி இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு இவ வாயாலே சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடணும். அதுக்கு நான் தான் ஏதாவது வழி பண்ணணும். பண்றேன்டி. என் பிள்ளையவ மயக்கி வச்சிருக்கேன். உனக்காக இன்னைக்கு என்னை இவ்வளவு தூரம் எதிர்த்து பேசியிருக்கான்ல, என் பேச்சை மீறி உன் கழுத்துல தாலியை கட்டியிருக்கான்ல, இவ்வளவுக்கும் காரணம் யாரு? நீதானே? பண்றேன். நீ இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி பண்றேன்டி. அப்படியெல்லாம் உனக்கு லேசில் விட்ட மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டு வாயாடிக்கு பிறந்தநாள். அதாவது என் பொண்ணுக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆரணிச்செல்லாம். ஆரணிமா, நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும். இந்த மம்மி டாடியோட சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு நல்ல பொண்ணா சமத்து பிள்ளையா இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் வாயாடி தான் இருந்தாலும் கொஞ்சம் சமத்து பிள்ளையாவும் இருக்கணும். சரியாமா? ஆமா பட்டு, நீங்க மம்மி டாடியோட சொல் பேச்சு கேட்டு சமத்து பிள்ளையா கரெக்டா இருக்கணும். நல்லாவும் படிக்கவும் செய்யணும். நீங்க படிப்பீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஓகேவா? மம்மி டாடியோட சொல் பேச்சை கேட்டுட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். இன்னைக்கு போல லைஃப் லாங் இதே சந்தோஷத்தோட லைஃப் லாங் இருக்கணும். பட்டுமா? ஓகே டியர்ஸ், எங்க பாப்பாக்கு கண்டிப்பா விஷ் பண்ணிடுங்க. உங்க விஷஸ் கண்டிப்பா எங்க பாப்பாக்கு வேணும். டியர்ஸ், நாளைக்காக எங்க பாப்பாக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகேமா? ஒன்ஸ் அகைன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அருணிப்பட்டு. ஹர்னிமா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டி என் தங்கக்குட்டி. ஓகே டியர்ஸ், நான் வந்து கிட்டிமலம் சீரீஸை பத்தி வீடியோல போட்டிருப்பேன். அது கொஞ்சம் பார்த்துட்டு மறக்காம அதுக்கு என்ன கமெண்ட்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே டியர்ஸ், பாய். அப்புறம் நாளைக்கு சண்டே வீடியோஸ் வராது. ஓகேவா? பாய் டியர்ஸ். பாய் டியர்ஸ். குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டுக்கிட்டா நிலவோடு